சாமி எத்தனை மணிக்கு பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். செம்ம அழகா இருக்காருல்ல, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வந்து ஒரு டெம்பிள் விசிட் தாங்க. இது வந்து என்னோட 15th இயர் ஆனிவர்சரிக்கு நான் பிளான் பண்ணது. திருவண்ணாமலை அன்னைக்கு பசங்களோட ஸ்கூல்னால என்னால பண்ண முடியல. பட் இன்னைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றேன். வாங்க கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு வர வழியில பாத்தீங்கன்னா ஒசூர் தாண்டினோடனே சாப்பிடலாம்னு நினைச்சு உள்ள வந்தோம் நம்ம வீட்டு வசந்த பவன்ல. பட் ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஸ்டார்பக்ஸ்ல ஒரு சின்ன காஃபி எடுத்துட்டு போலாம் பூஸ்ட் அப் பண்றதுக்கு. நம்ம திருவண்ணாமலை வந்துட்டோங்க தரிசனம் பாக்குறதுக்கு. செம்ம ரஷ்ஷுக்கு அப்புறம் வந்திருக்கோம் உள்ள. ஆக்சுவலி 50 rupees ரஷ்ஷா இருந்தது. ஃப்ரீ தரிசனம் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கிறோம். செம்ம அழகா இருக்காருல்ல, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. லக்கிலி எங்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் கிடைச்சிருச்சு. ஃப்ரீ தரிசனத்துல வந்து டேக் டைவர்ஷன் எடுத்து எனக்கு 3 மணி நேரம். இப்ப சாமி எத்தனை மணிக்கு பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். பார்த்தாச்சுங்க ஒரு வழியா. ஒரு 4 hours கழிச்சு சாமியை பார்த்தாச்சு. இப்ப முடிச்சுட்டு அண்ணாமலையார் அம்மாவையும் பார்த்தாச்சு, உண்ணாமலை அம்மாவும் பார்த்தாச்சு, அண்ணாமலையாரையும் பார்த்தாச்சு. ஸோ இதோட ஒரு காஃபி குடிக்க வேண்டியதான். லெக்ஸ் ஆர் வெரி டயரிங். போயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு காஃபி குடிக்கணும். அன்எக்ஸ்பெக்டட் ரஷ் சாட்டர்டே. நீங்க கூட ரஷ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு இருக்குன்னு. கிளி முடிச்சிட்டோம் தரிசனத்தை. 15th இயர் ஆனிவர்சரியோட எக்ஸ்பெக்டேஷன் கம்ப்ளீட்டட். இது ஆக்சுவலி நாங்க அங்க இருந்தது வந்து மெயின் கோபுரங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2வது கோபுரம். இது வழியா தான் எக்ஸிட். எங்களுக்கு என்னால உள்ள சாமியை காட்ட முடியாது. ஸோ சாமி அதனாலதான் நீங்க பாத்துருக்க முடியாது. ஸோ இதோட எக்ஸிட். ஆக்சுவலி இப்படி வந்து ஜென்ரல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க இதுல கனெக்ட் ஆனோம். ரொம்ப அழகான வியூங்க. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாண்ட் எல்லாம் இருக்கு. நாங்க இதே வழியா தான் வந்தோம். வரும்போதே ஒருத்தர் ஆல்ரெடி சொன்னாரு செம்ம ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அந்த ரஷ்ஷையும் மீறி சாமியும் பார்த்து நிம்மதியா இப்போ தரிசனத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோம். தெரியல நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு ரீச் ஆவான்னு தெரியல. பட் இந்த வியூ எல்லாம் பார்த்தா அப்படியே இங்கேயே உட்காந்து ரசிச்சு தியானம் பண்ணணும்னு தோணுது. அந்த அளவுலாம் பண்ணுவோமான்னு தெரியாது. பாருங்க ரஷ் வந்துகிட்டே இருக்கு. சன்செட் ஆயிடுச்சு. அப்படியே கிளியோட சத்தம் எல்லாம் எவ்வளவு அழகா கேக்குது பாருங்க. அப்படியே அந்த பின்னாடி இருக்க மலை வியூ பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம பரணி தீபத்தையே பாக்குறது. செம்மலங்க. அது திருவண்ணாமலை வந்தா எனக்கு நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டைமும் ஒரு சேஞ்சஸ்க்காக தான் வந்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி அந்த சேஞ்சஸ் நடக்கும் நம்புறேன். முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு காட்சி அளித்த சன்னதி. முருகருக்குங்க செம்ம வியூ. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
செமையா இருக்காருல்ல, நல்லா எல்லா கோபுரத்துக்கும் மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்காரு சிவன். முடிச்சாச்சு. இது ஆக்சுவலி நாங்க அங்க இருந்தது வந்து மெயின் கோபுரங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2வது கோபுரம். இது வழியா தான் எக்ஸிட் எங்களுக்கு. என்னால உள்ள சாமியை காட்ட முடியாது. ஸோ சாமி அதனாலதான் நீங்க பாத்திருக்க முடியாது. ஸோ இதோட எக்ஸிட் ஆக்சுவலி இப்படி வந்து ஜென்ரல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க இதுல கனெக்ட் ஆனோம். See you, bye.